பாக்யராஜ் சார் ஆரம்பத்துல பாரதி ராஜா சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராவும் கதை எழுதுறவராயும் தான் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு. 16 வயதினிலே படத்துல வர்ற அந்த டைபிஸ்ட் மாதிரி ஒரு சின்ன ரோல்ல நடிச்சு தான் இவரோட ஆக்டிங் பயணமே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா சீக்கிரமாவே கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு, இசைன்னு எல்லாத்துலயும் புகுந்து விளையாடி தமிழ் சினிமாவோட ஒன் மேன் ஆர்மியா மாறினாரு. இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. How sweet he is, no? நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேச நீங்க பார்த்தது இல்லையே. என்கிட்ட யாரும் பேசல, அதனால நானும் பேசுறது இல்ல. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? கண்ணாடியில உன் உருவத்தை பார். முக்காவாசிக்கு நீ தானே தெரியுற. உன் நெஞ்சில கை வச்சு மனசாட்சியோட சொல்லு. உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயாவது பொருத்தம் இருக்கா? என் முகத்தை பார், மன்மத மாதிரி இல்ல. கண்ணாடி ஒரு டிஃபெக்ட் நினைக்காத. என் பர்சனாலிட்டிக்கு அதான் பிளஸ் பாயிண்ட். மத்தபடி அப்பளுக்கு இல்லாத முகண்டி. ஆனா உன்னை பாத்தியா? உன் கழுத்து, கை, இடுப்பு எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு. சுவரில்லாத சித்திரங்கள் படம் மூலமா டைரக்டரா அறிமுகமாகி அதுக்கப்புறம் முந்தானை முடிச்சு சின்ன வீடுன்னு வரிசையா எக்கச்சக்க பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தாரு. மத்தவங்க மாதிரி சும்மா அதிரடி சண்டை படம் எடுக்காம சாதாரண மக்களோட வாழ்க்கைய வச்சு செம்ம காமெடி மற்றும் சுவாரஸ்யமான ட்விஸ்டுகளோட படம் எடுக்கிறதுல இவரு பயங்கர கிங். அதனாலேயே இவர் எல்லாரும் ஆசையா திரைக்கதை மன்னன்னு கொண்டாடுனாங்க. ஆனா இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்து நிக்கிறேன். இல்ல அந்த தேதியில பலகாப்பே நடத்திக்கு ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு சரண்யான்னு ஒரு மகளும் தமிழ் சினிமாவுல ஹீரோவா இருக்கிற சாந்தனு பாக்யராஜ் என்ற மகனும் இருக்கிறாங்க. கடைசி காலத்துல கூட நல்ல நல்ல கேரக்டர்ஸ்ல நடிச்சு சினிமாவுல ஆக்டிவா இருந்த அவரு ஜூன் 27, 2026 தன்னோட 73வது வயசுல மாரடைப்பு காரணமா திடீர்னு காலமானாரு. ரீசெண்டா ஜனவரி 2026 தான் இவரோட 50 வருஷ சினிமா பயணத்தோட பொன் விழாவையும் பிரம்மாண்டமா கொண்டாடுனாங்க. தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் சுவாரஸ்யமான திரைக்கதைக்கு இலக்கணமா கண்டிப்பா பாக்யராஜ் சாரோட பேரு என்றும் நிலைச்சிருக்கும். தன் தனித்துவமான திறமையால கோடிக்கணக்கான ரசிகர்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்ச அந்த திரைக்கதை மன்னன் இன்னைக்கு நம்மிடம் இல்லை என்றாலும் அவர் விட்டு சென்ற படைப்புகள் மூலமா நம்ம மனசுல எப்பவுமே வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாரு. நமது திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் சாருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். ரெஸ்ட் இன் பீஸ் சார். Silence!